ஓகேம்மா, நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ஷேர் ஆரம்பிச்சுக்கலாம். செஷன் ஸ்டார்ட் ஆகுது. Let me introduce myself. My name is I am Kumaravel. நான் வந்து முதுகலை ஆசிரியராக மாராக்க அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி வீரம்பட்டினத்தில் ஒர்க் பண்றேன். ஸோ இந்த செஷனுக்காக உங்களோட அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வந்து ரெண்டு கிளாஸஸ் ஓவரா இருக்கு உங்களுக்கு. அதுல ரெண்டாவது கிளாஸ் வந்து மிஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனுடைய செகண்ட் லெசன்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சின்ன ரீகேப்பு. வகை நுண்கணிதம் அப்படின்னா என்ன? தட் இஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். கண்டிப்பா நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்லயே நல்ல தெளிவா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பிசிக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வகை நுண்கணிதம் மற்றும் தொகை நுண்கணிதம், தட் இஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ்ல வந்து நீங்க தரவா இருக்கணும். ஸோ பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சார்பு வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy பை dx எக்ஸை பொறுத்து y ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னாக்கா 1 கிடைக்கும் இல்லையா? அதுவே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னாக்க 2x, எக்ஸ் கியூப் அப்படின்னாக்க அதாவது பவர்ல இருந்து ஒன்னை மைனஸ் பண்ணி எழுதணும், அடிஷனா வந்து இந்த பவரை முன்னாடி வச்சு எழுதணும் இல்லையா? ஜெனரலா எக்ஸ் பவர் என் அப்படின்னாக்க என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் வரும். அதே மாதிரி சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ். அதே சமயத்துல மாறிலி கான்ஸ்டன்டா இருந்ததுனாக்க வி கெட் 0. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 சார்புகள் இருக்குது, தட் இஸ் ஏபி அப்படின்னு இருக்குதுனாக்க இதை நம்ம யூவி மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா? அது சொல்லும் பொழுது ஒரு வேரியபிளை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு வேரியபிளை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் a db by dx plus dA by dx into b. இது மாதிரி எழுதுவோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நிச்சயமா இதுல நீங்க தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இனிமேல் கூட நீங்க நல்லா படிச்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டியது வந்து நீங்க பிசிக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஃபார்முலாஸ்க்காக தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லெசன் வைஸ் ஒரு ஒவ்வொரு லெசனுக்குமாக இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து நீங்க எழுதிட்டு அதை டெய்லியுமே பார்க்கணும். டெய்லி ஒவ்வொரு லெசனுக்கான ஃபார்முலாஸ் மெமரி பண்ணினீங்க அப்படின்னாக்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இன்டெக்ரல் கால்குலஸ், தட் இஸ் தொகை நுண்கணிதம். அதுல ஜெனரல் இருக்கக்கூடிய ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு, அதுல வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பவர்ல இருந்து மைனஸ் பண்ணணும், இதுல பவர்ல ஆட் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் என் எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை என் பிளஸ் 1. இம்பல்ஸ்க்கான ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டிருக்கேன். தட் இஸ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது கணத்தாக்கு அப்படிங்கிறது. தட் இஸ் ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் இன்டு டிடி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பரிமாண இயக்கம், அதாவது 1 டைமென்ஷனல் மோஷன்ல வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல் டி. டெல் எக்ஸ் மீன்ஸ் த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா? இடப்பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாறுபாடு. டெல் டி அப்படிங்கிறது அந்த காலத்தினுடைய மாறுபாடு. அதுவே வந்து x2 மைனஸ் x1, அதாவது முதல்ல இருந்த பொசிஷனுக்கும் இரண்டாவது இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பிளஸ் அதுக்கான டைம் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, அது போட்டுக்கிறோம் நம்ம. இது மாதிரி எழுதலாம். அல்லது v ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் ஆர் வெக்டர் டிவைடட் பை டெல் டி எழுதலாம். டெல் ஆர்ங்கிறது என்ன? பொசிஷனல் வெக்டர் இல்லையா? ஆல்ரெடி வந்து இதுல இருக்கக்கூடிய இந்த கைனமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிக ஃபார்முலாஸ்ல வந்து 4 ஃபார்முலா இருக்கு. அதுல 1 வந்து v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. இதுல u v at இதனுடைய அப்ரிவியேஷன்ஸ் கண்டிப்பா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். s ஈக்குவல் டு ut பிளஸ் half at ஸ்கொயர். இதுல v அப்படிங்கிறது என்ன? இறுதி திசைவேகம். u அப்படிங்கிறது தொடக்க திசைவேகம். ஏங்கிறது முடுக்கம், டீங்கிறது காலம் இல்லையா? இதுல எஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி. சேம் வே வந்து v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஆல்சோ s ஈக்குவல் டு u பிளஸ் v இன்டு t பை 2 அப்படிங்கிறது.
These are the 4 kinematic equations. These are very, very important. And also projectile motion. எரிபொருளின் இயக்கம். அதுக்கான ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. அந்த டயக்ராம் தான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது. ஒரு பொருளை வந்து மேல ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேல போய் அங்கிருந்து நம்ம தூக்கி வீசுறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க, இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட்டை என்னன்னு சொல்லலாம், என்ன ஃபார்முலா சொல்ல முடியும்? h equal to 1/2 g(t²). g உயிர்ப்பு முடுக்கம், கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் சொல்லுவோம். t அப்படிங்கிறது டைம் பீரியட், எவ்வளவு நேரம் வந்து இது பறக்குது. O அப்படிங்கிற இடத்துல இருந்து ஏங்கிற இடத்துக்கு அப்படியே வர்றதுக்கு ஆகக்கூடிய டைம் என்ன. இதையே நம்ம டைம் வேணும்னாக்க t equal to √2h/g எழுத முடியும். பாருங்க, எந்த இடத்துல இருந்து நம்ம வீசுறோமோ அங்கிருந்து அந்த கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகுது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஹரிசாண்டல் ரேஞ்ச், தட் இஸ் கிடைத்தல் நெடுக்கம் சொல்லலாம். தட் இஸ் r equal to u into √2h/g. அதே மாதிரி கீழே கிரவுண்ட வந்து டச் பண்ணும்போது அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்க v equal to √u² plus 2gh அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ப்ரொஜெக்டில் அண்டர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்துல கிடைத்தளத்துல வீசும்போது நமக்கு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து இதனுடைய ரேஞ்ச். நம்ம தூக்கி போட்ட இடத்துல இருந்து அந்த தரையை வந்து அடைதலே எங்க, இந்த புள்ளிக்கு இருக்கக்கூடிய தொலைவு ரேஞ்சுக்கான ஃபார்முலா என்ன. அதிக உயரம், அதாவது பெரும உயரம், h மேக்சிமம், இதுக்கான ஃபார்முலா என்னன்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, பெரும உயரம் மேக்சிமம் ஹைட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பாருங்க, u² sin² θ/2g அப்படிங்கிறது. அதே மாதிரி O அப்படிங்கிற இடத்துல இருந்து கிரவுண்டுக்கு வரக்கூடிய அந்த டைம் என்ன பேரு, டைம் ஆஃப் ஃபிளைட் அப்படின்னு பேரு. தட் இஸ் பறக்கும் நேரம். tf equal to 2u sin θ/g அப்படிங்கிறது. கிடைத்தல நெடுக்கம், அதாவது இது ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த தொலைவு. u² sin 2θ/g அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்ன, சும்மா அதனுடைய ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப பார்க்கறது என்ன அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். புதுசா எந்த கேள்வியும் கிடையாது. ஆல்ரெடி வந்து உங்க நீட்ல வந்து கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது ஓகேவா? இவ்வளவு ஸ்பீடா போறது ஓகேவா உங்களுக்கு? அது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இது இப்படி போலாம் இல்லையா? தேங்க்யூ மா, தேங்க்யூ, தேங்க்யூ லக்ஷ்மி. பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். A particle covers half of its total distance with speed v1. அதாவது ஒரு துகள் இருக்கு பாருங்க, துகள் அது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு ஒரு ஸ்பீட்ல. எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? v1 அப்படிங்கிற ஸ்பீட்ல போகுது. The rest half distance with speed v2. பாதி தூரத்தை v1 அப்படிங்கிற ஸ்பீட்ல போன அந்த துகள் வந்து பார்ட்டிகள் மீதி இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஸ்பீட வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? v2ங்கிற ஸ்பீட்ல போகுது. இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் டியூரிங் த கம்ப்ளீட் ஜர்னி. அந்த முழு பயண நேரத்துல ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, del r/del t பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே கொண்டு வந்து நம்ம போட போறோம். ரொம்ப ஈஸி தான், பார்த்துமே இது பண்ண வேண்டாம், தமிழ்லயே படிச்சிடறேன். துகள் ஒன்று மொத்த தூரத்தில் பாதியை v1 என்ற வேகத்திலும் மீதியை v2 என்ற வேகத்திலும் கடக்கிறது என்றால் முழு பயணத்தையும் முடிக்கும் நேரத்தில் அதனுடைய சராசரி வேகம் என்ன? சோ பாருங்க, s அப்படிங்கிறது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். sங்கிறது என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவ்வளவு நேரத்துல போயிருக்கும், அதாவது இதுதான் வந்து எஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த டோட்டல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாதி, தட் இஸ் ஏல இருந்து
பிக்கு போகுது எடுத்துக்கிறோம். இப்போ பாதிங்கிறது என்ன, ஏல இருந்து எஸ் வரைக்கும் இது டோட்டல், எஸ்ங்கிறது டோட்டல் இருக்கு இல்லையா, இது ஓங்கிறது சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஏல இருந்து ஓ வரைக்கும் போகும்போது அதனுடைய ஸ்பீட் எவ்வளவு, v1. ஓல இருந்து பி வரைக்கும் போகும்போது அதனுடைய ஸ்பீட் வந்து v2. நமக்கு தெரியும் திசைவேகம் சமம் என்ன ஃபார்முலா, இட் இஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு. ஸோ இங்க இடப்பெயர்ச்சிங்கிறது எஸ் பை டைம்னாக்க டி. ஃபுல் டிஸ்டன்ஸ் போனது எஸ்ன்னு எடுத்துக்கணும், நம்ம ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், பாதி தூர தொலைவு தான். அப்போ முதல்ல கடந்த வேகம் வேற தானே, எவ்வளவு வேகத்துல போயிருக்கு, v1ங்கிற வேகத்துல. அப்ப நேரமும் மாறி தான் இருக்கும். அப்ப t1, அப்ப t1 ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், s/2 டிவைடட் பை v1. அதுவே வந்து s/2 இருக்கக்கூடிய 2 கீழே வந்துருது, தட் இஸ் v. s/2 v1 கிடைச்சிருது. இதனது t1 ஈக்குவல் டு ஃபார்முலா. இதே மாதிரி ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப் டிஸ்டன்ஸ் அது வந்து என்ன இருக்கும், கடந்திருக்கும் இல்லையா, t2 ஈக்குவல் டு s/2v2. ஸோ v ஆவரேஜ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பாருங்க, v ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு, அதாவது மொத்த கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை நேரம். மொத்த தொலைவுங்கிறது பாருங்க, நம்ம இங்கேயே s/2 போட்டோம், இல்ல பாதி தொலைவுங்கிறனால s/2 போட்டோம். மொத்த தொலைவு நம்ம எடுத்துக்கணும். அப்ப மொத்த தொலைவுனாக்க s, டைம் டேக்கன்னாக்க t1 கூட்டல் t2, t1 plus t2 இல்லையா. சோ இந்த t1 t2க்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இந்த வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. இது s/2v1, இங்க s/2v2 அப்ளை பண்ணிட்டோமா, இந்த t1 t2க்கு அப்ளை பண்ணியாச்சு. அப்ப பாருங்க இதுல நீங்க தனியா கூட போட்டு பார்த்துக்கலாம், s/2v1 கூட்டல் s/2v2. இது நீங்க வந்து எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 4v1 v2 வந்திருக்கும். குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா 2v2 s கூட்டல் 2v1s வந்திருக்கும். இதுல இருந்து காமனா 2 ரிமூவ் பண்ணிக்கோங்க, 2s ரிமூவ் பண்ணிக்கலாம், v2 கூட்டல் v1 அல்லது v1 கூட்டல் v2 கூட போட்டுக்கலாம். 4v1 v2. சோ கேன்சல் ஆயிருது இல்லையா, 2v1 v2 வந்திருக்கு. இந்த 2v1 v2ங்கிறது பாருங்க அப்படியே மேல போயிருக்கு. இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் என்ன ஆயிருது, கேன்சல் ஆயிருது. சோ நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வேல்யூ எவ்வளவு, ஃபைனலி we get the value of 2v1 v2 divided by v1 plus v2. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. அப்ப which option is correct, third option is correct. ஓகேவா, யாரும் மெசேஜ் பண்ணிருப்பீங்களா இருக்கு. லெசன் நேம் வந்து கைனமேட்டிக்ஸ்மா, 11th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்ல இது செகண்ட் பார்ட். ஐயா ஃபோன் அடிக்குது. சீல விழுந்துருச்சு சார். ஹலோ, And the second question, a car moves from x to y. தெரியல. லாஸ்ட் ஸ்டெப்பா, கண்டிப்பா திரும்ப எழுதுற பாருங்க, ஃபுல்லா ரப் பண்ணிட்டு எழுதுறேன். அதாவது இங்க இருக்கக்கூடியதை மட்டும் நான் தனியா போட்டிருக்கேன். அதாவது s/2v1 கூட்டல் s/2v2 ஈக்குவல் டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் போடும் பொழுது நமக்கு என்ன ஆயிருது பாருங்க, 2 இன்டு இது வந்து பெருக்கிறேன் இல்லையா, மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். அப்போ v1 v2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப 2v2s பிளஸ் 2v1s. ஸோ இதுல காமனா இருக்கக்கூடியது 2s காமனா இருக்குது, மீதி இருக்கக்கூடியது v1 பிளஸ் v2 டிவைடட் பை 4v1 v2 கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த 2வும் இந்த 4ல இருக்கக்கூடிய ஒரு 2 கேன்சல் ஆயிருது. மீதி இருக்கக்கூடியது பாருங்க s இன்டு v1 பிளஸ் v2 டிவைடட் பை
2v1 v2 மேல என்ன இருக்கு பாருங்க, இந்த இருக்கிறதுல s இருக்கு. இந்த s கேன்சல் ஆயிடுது. சோ இந்த 2v1 v2 என்ன ஆயிருது, டினாமினேட்டர் மேல போயிருக்கு இல்லையா? அப்ப பாருங்க 2v1 v2 divided by v1 plus v2 நமக்கு கிடைச்சது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே. Second question, a car moves from x to y with a uniform speed vu and returns to x with a uniform speed vd. எப்படி கார் வந்து எங்க இருந்து எங்க போகுது, ஒன்று x ல இருந்து y க்கு யூனிஃபார்ம் ஸ்பீடுங்கிறது சீரான வேகத்துல போகுது, போயிட்டு திரும்புது அங்கிருந்து எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, vu அப்படிங்கிற வேகத்துல போகுது போகும்போது. அதே மாதிரி x ல இருந்து திரும்பி வருது, எவ்வளவு வேகத்துல திரும்பி வருது, vd அப்படிங்கிற வேகத்துல திரும்பி வருதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது இங்க இருந்து கார் போகுது, கார் போகும்போது அதனுடைய வேகம் vu, எங்க இருந்து போகுது, x ல இருந்து y க்கு போகுது. அதே மாதிரி y ல இருந்து x க்கு வருது, எவ்வளவு ஸ்பீட்ல, vdங்கிற ஸ்பீட்ல வருது. அப்போ இதனுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்ன பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இதே தான், இப்ப பார்க்கறதும் அதே மாதிரி தான். சோ முன்னாடி பார்த்ததை வச்சே கூட நீங்க எழுதிக்கலாம், சரியா? So average speed kind of formula என்ன, total distance traveled, அதாவது கடந்த மொத்த தொலைவு divided by அதனுடைய நேரம், this total time taken. அப்ப பாருங்க கடந்த தொலைவுல முதல்ல பார்க்கும்போது s/2 ன்னு போட்டோம், எனக்கு அது பாதி தூரத்தை கடந்தது. ஆனா இங்க எப்படி இருக்குது, மொத்த தூரத்தையும் வந்து கடந்துருது vuங்கிற வேகத்துல, திரும்பி வரும்போது vdங்கிற வேகத்துல வருது. அதனால டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது s plus s ன்னு போட்டுக்கணும். அப்போ போகும்போது ஒரு நேரம், திரும்பி வரும்போது, அதாவது போகும்போது s t1ங்கிற டைம்ல போது எடுத்துக்கிறோம், ரிட்டர்ன் வரும்போது t2ங்கிற நேரத்துல வரதை எடுத்துக்கிறோம். அப்ப t1 plus t2. அப்ப திரும்ப முதல்ல கண்டுபிடிச்ச மாதிரியே தான், தட் இஸ் வெலாசிட்டி ஈக்குவல் என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ போகும்போது ஒரு ஸ்பீடு, தட் இஸ் vu. அப்போ இது t1, dங்கிறதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்குங்க, s ன்னு எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அப்ப t1 ஈக்குவல் டு s டிவைடட் பை vu. திரும்பவும் முதல்ல கடைசி ஸ்டெப் திரும்ப நடத்த இல்லையா, அதே தான், vu இன்டு vd, எல்சிஎம் எடுக்கிறீங்க, திரும்பவும் குறுக்கு பெருக்கல் படிக்கோங்க, பண்ணிட்டீங்கன்னாக்க நமக்கு இந்த ஸ்டெப் கிடைச்சிடும், 2vu vd டிவைடட் பை vd பிளஸ் vu. ஓகேவா? அப்போ இது என்னுடைய எந்த ஆப்ஷன் கரெக்ட், fourth option is correct one. Okay, third question, if the velocity of a particle is v equal to, பாருங்க என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க, at plus bt square. ஒரு துகளுடைய திசைவேகம் கொடுத்திருக்காங்க, இதுல a b அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், தட் இஸ் மாறிலி. இப்போ வந்து then the distance traveled by it between 1 second and 2 second, அதாவது ஒன்றாவது வினாடிக்கும் இரண்டாவது வினாடிக்கும் இடையில வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது டிராவல் பண்ணிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாம்ப்பா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. So velocity of the particle formula என்ன, v equal to இந்த formula v equal to at plus bt square. நமக்கு velocity கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கலாம். அப்போ v அப்படிங்கிறது திசைவேகம் அப்படிங்கறதுனால அது எப்படி எழுத முடியும், இடப்பெயர்ச்சி பை காலம், தட் இஸ் ds by dt எழுதிக்க முடியும். இது என்ன பண்ணலாம், நம்ம இதுல இருந்து நம்ம இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக dsங்கிறது இடப்பெயர்ச்சி, அப்போ இதுல கேன்சல் பண்ணணும், ds s மாத்தணும். அப்போ இந்த dt இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கு. அப்ப என்ன ஆகும், ds equal to at plus bt square into dt வந்துருக்குமா இல்லையா? அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, at dt plus bt square dt. நமக்கு ds வந்திருக்கு. அப்ப இன்டகிரேஷன் ஆஃப் ds ஈக்குவல் டு s. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்டகிரேஷன் கொடுக்கிறோம், இந்த ரெண்டு டேர்முக்கு இன்டகிரேஷன் வந்துருது. ஓகேவா? அப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது, அதாவது ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை இன்டகிரேட் பண்ணா அப்படியே தான் வரும், பண்ண முடியாது.
t dta இன்டகிரேட் பண்ணும் பொழுது t ஸ்கொயர் பை 2 ன்னு வருது. t ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது t கியூப் பை 3 ன்னு வருது பிளஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் என்னது இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா. அடுத்து பாருங்க கேக்குற கேள்வி என்ன, 1 செகண்ட் அப்படிங்கும் போதும் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கும் போதும் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி என்ன, அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப t ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படிங்கும் போது இந்த ஃபார்முலாவுல t அதுல t ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணணும். அப்ப t ஸ்கொயர்ல நம்ம 1 அப்ளை பண்ணீங்கன்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு பதிலா 1 இதுக்கு பதிலா 1. சோ இது எதுவுமே மாறாது, a by 2 பிளஸ் b by 3 கிடைச்சிருது பிளஸ் c. இதே மாதிரி t ஈக்குவல் எத்தனை செகண்ட் அப்ளை பண்ணணும், 2 செகண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 2 செகண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க, இதுக்கு பதிலா 2 அப்படின்னு போடுவோம், இதுக்கு பதிலா t க்கு பதிலா 2 ன்னு போடுறோம். நீங்க எழுதுறேன் a into t ஸ்கொயருக்கு பதிலா 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் b into t கியூப் இருக்குது இல்லையா, அப்ப 2 into கியூப் டிவைடட் பை 3 பிளஸ் c. அப்ப பாருங்க அதாவது 4a by 2 பிளஸ் 8b by 3 வந்திருக்கும் பிளஸ் c வந்திருக்கும். சோ கேன்சல் ஆச்சுனாக்க 2a பிளஸ் 8 by 3b பிளஸ் 3 c வந்திருக்குதா. அப்போ பாருங்க மொத்த இது ரப் பண்ணிடலாம். சோ ரெக்வயர்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே, ஒரு செகண்டுக்கும் ரெண்டாவது செகண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸா வந்து நமக்கு கேட்டுக்கிற கேள்வியே. அப்போ பாருங்க ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ 2a பிளஸ் 8/3b பிளஸ் c. ஏன் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், ஏன்னா இதனுடைய தொலைவு தான் அதிகமா இருக்கும், செகண்டா போன டிஸ்டன்ஸ் தான் அதிகமா இருக்கும், ஹையா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம் மைனஸ் இதை போட்டுருக்கோம். இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. நான் எது ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். 2a மைனஸ் a by 2 வந்திருக்கும் பை 1 வச்சுக்கோங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்க 2. அப்போ பார்க்கும்போது இதுக்கு குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4a மைனஸ் a, அப்போ 3a by 2, இப்போ 3a by 2. இதே மாதிரி என்ன போடலாம், a by 3 into b மைனஸ், ஏன் மைனஸ் போட்டிருக்கோம், இங்க மைனஸ் இருக்குது இல்லையா, அப்படியே மல்டிப்ளை பண்ணணுமா, இதுக்கு வரும். இந்த 3 டேர்முக்குமே இந்த மைனஸ் ஒரு காமன் ஆனது. இப்போ இந்த சி கேன்சல் ஆயிடும், எனக்கு பிளஸ் சி இங்க மைனஸ் சி அப்படிங்கிறதுனால. அப்போ மைனஸ் b by 3. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா தேவையில்லையா, கீழே பகுதியில் பாருங்க 3 காமனா இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. அப்போ 8b மைனஸ் b which is equal to 7b by 3 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ வந்துருச்சா 3/2a plus 7/3b வந்திருக்கா. So which option is correct? So first option is correct. Okay va. Fourth question, the displacement x meter of a particle of mass m moving in one dimension under the action of a force is related to time t by t equal to root x plus 3. The displacement of the particle when its velocity is 0 will be. அதாவது ஒரு m அப்படிங்கிற நிறை கொண்ட ஒரு துகள் வந்து ஒரு விசையின் காரணமாக ஒரு பரிமாண இயக்கத்துல போயிட்டு இருக்கு. அந்த விசைக்கும் விசையினால் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சிக்கும் எக்ஸ்ங்கிறது இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், டிங்கிறது டைம், இந்த ரெண்டுக்கு ஒரு ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ தன்னுடைய திசைவேகம் v வெலாசிட்டி இருக்குது இல்லையா, வெலாசிட்டி 0 அப்படிங்கும் போது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, தட் இஸ் இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப அடிப்படையில இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். அடிப்படையில என்ன அர்த்தம், திசைவேகம் சமம் தட் இஸ் வெலாசிட்டி ஈக்குவல், உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், இடப்பெயர்ச்சி தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், இடப்பெயர்ச்சி பை காலம். இந்த ஃபார்முலா வச்சுட்டு தான் இதை போட போறோம். ஓகேவா. சோ ஃபார்முலா கொடுத்துருக்கிறது என்ன, t ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் பிளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நீங்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன், எனக்கு இதுலதான் எக்ஸ், டிங்கிறதுக்கு மேல எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்ப எக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னாக்க நம்ம சால்வ் பண்ணிட முடியும். அதனால எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்ப 3 வந்து என்னது, இந்த பக்கம் போகும்போது மைனஸ் 3 வந்துருச்சு. நம்ம ரூட் போக வைக்கணும் எக்ஸ்ல இருக்கக்கூடிய ரூட்டை. அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிருது, அப்ப இந்த பக்கம் ஸ்கொயர் வந்துருது.
ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, திசைவேகத்துக்கான ஃபார்முலா v ஈக்குவல் டு dx பை dt. அப்போ எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்குது, t மைனஸ் 3 ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இது அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க d இன்ட்டு t மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை dt இருக்குதா, இது அப்படியே நம்ம போட முடியாது. we have to differentiate this value. எப்படி முதல்ல சொன்ன மாதிரியே தான் dx பவர் n பை dt இருந்தது அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன முன்னாடி எழுதிக்கணும், திரும்பவும் x எழுதிட்டு அதனுடைய பவர்ல இருந்தும் ஒன்னு மைனஸ் பண்ணி எழுதணும். அப்ப பாருங்க இதுல அந்த t பவர் மைனஸ் 3ங்கிறது x மாதிரி, அப்போ அதனுடைய பவர் வந்து n இருக்குது இல்லையங்க, அதுக்கு பதிலா 2 இருக்குது. ஸோ t மைனஸ் 3 அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு 2 மைனஸ் 1 1 தானே, அப்ப திரும்பவும் இந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணணும், t மைனஸ் 3 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். பண்ணும்போது dt by dt வரும், which is equal to 1, இது 0 ஆயிடும். ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ மீதி நமக்கு வர்றது வந்து t மைனஸ் 3 மட்டும் தான் நமக்கு வருது. ஏன், ஏன்னா 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்ன இருக்கும், 1 தானே, அதனால அது வராது. ஸோ நமக்கு இது மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. பாருங்க இதுதான் நமக்கு v, இதான v ஈக்குவல் டு ஃபார்முலாவே. ஸோ என்ன சொல்றாங்க, 0 வெலாசிட்டி திசைவேகமானது 0 அப்படிங்கிற போது அதனுடைய இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறாங்க. வெலாசிட்டி எப்போ 0 ஆயிருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அதனால 0ன்னு கொடுக்குறோம், வெலாசிட்டிக்கு பதிலா 0ன்னு அப்ளை பண்றோம். பாருங்க அப்ளை பண்ணியாச்சா. ஸோ t மைனஸ் 3 இந்த 2 போச்சுனாக்க 0 by 2 ஈக்குவல் டு 0. அப்போ t ஈக்குவல் டு 3 நமக்கு கிடைச்சது. t ஈக்குவல் டு 3 செகண்ட் அப்படிங்கும் போது வெலாசிட்டி என்ன இருக்குதுங்க, 0வாக இருக்குது. அப்ப திரும்பவும் அதனுடைய என்ன கேள்வி என்ன கேக்குறாங்க, இடப்பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறாங்க. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மென்ட், வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டிஸ்பிளேஸ்மென்ட் ஹியர், x ஈக்குவல் டு t மைனஸ் 3 டு த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுல t க்கு பதிலா என்ன அப்ளை பண்ணணும், 3 செகண்ட்ஸ் அப்ளை பண்ணோம்னா 3 மைனஸ் 3 is equal to 0. இப்போ 0 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர். So this is the answer. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு டவுட் சொல்லி கொடுத்துருவானப்பா. சரி யாரோ எப்போ என் காதுல போட்ட ஒரு கதையை அவுத்து விடுறேன். யாரும் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் மியூட் யுவர் மைக். If any of you unmute means please do mute. Somebody has disturbance ma. Okay. Fifth question. A particle shows distance time curve as in this figure. அதாவது பாருங்க இதுதான் அந்த டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இந்த அதாவது நேரத்துக்கும் அதனுடைய இடப்பெயர்ச்சிக்கும் டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு செகண்ட் அப்படிங்கும்போது இங்க இருக்காங்கனாக்கா 2வது செகண்ட் இங்க இருக்காங்க, 3வது செகண்ட் இங்க இருக்காங்க, 4வது செகண்ட் இங்க இருக்காங்க. இது மாதிரி டைமுக்கும் நேரத்துக்கும் தூரத்துக்கும் இருக்கக்கூடிய கிராஃப் கொடுத்திருக்காங்க. The maximum instantaneous velocity of the particle is around the point. இது ரொம்ப கான்செப்சுவல் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான் உங்களுக்கு. பாருங்க, அதாவது ஒரு துகளுடைய நீளம் மற்றும் காலத்திற்கான நீளம் சொல்ல முடியாது, தூரம் சொல்லாங்க, வரைபடம் கொடுத்திருக்காங்க. எந்த புள்ளியில் உடனடி திசைவேகம் இருக்குதுன்னு கேட்கறாங்க. திசைவேகம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், ds by dt தான். இது எப்ப அதிகமாகும் நல்லா கவனிச்சுக்கோங்க, v ஈக்குவல் டு ds by dt. எப்போ இது வந்து அதிகமாகும், v அதிகமாகும் சொல்லுங்க பார்க்கலாம். கீழே இருக்கிறது குறைவா இருக்கணும், அப்பதான் v அதிகமாகும். அப்ப வெலாசிட்டி வந்து அதிகமாகும். பாருங்க இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க எங்க வந்து குறைவான டைம்னு பாக்குறோம், டைம் இதுல தானே பாக்குறோம். பாருங்க இதுதான் அந்த புள்ளி வச்சுக்கோங்களேன். இப்படி பாக்குறோம், இப்படி பார்க்கும்போது இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து டைம் பாக்குறோம், இந்த டைம் பார்க்கும்போது இது கம்மியா இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது நமக்கு இந்த சி அப்படிங்கிற புள்ளிக்கு வரும்போது இந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப டைம் கம்மியா இருக்கும்போது வி என்னவா இருக்கும், ஹையா இருக்குமா, ஹையா தானே இருக்கும். அப்போ ஹையா இருந்ததுனாக்க அப்போ ஆன்சர் என்ன கேட்கறது, என்ன உடனடி திசைவேகம் அதிகம், மேக்சிமம் வெலாசிட்டி பெரும திசைவேகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பெரும திசைவேகங்கிறது என்னது, மேக்சிமம் வெலாசிட்டி. அப்போ மேக்சிமம் வெலாசிட்டி அப்படின்னாக்க என்ன போட்டுக்கலாம்,
ஏன்னா எதுக்கு ஆப்ஷன் வருங்க, சி அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன? YH-னுடைய வேல்யூ. YH-ங்கிறது இங்க இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை XH-னுடைய வேல்யூ பேர் தான் வந்து ஸ்லோப். தட் இஸ் சாய்வு. நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சாய்வு என்றால் என்ன, வாட் இஸ் ஸ்லோப்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? சோ இதுதான் அதுக்கான. ஓகே, next is sixth question. The motion of a particle along a straight line is described by equation. அதாவது ஒரு துகளுடைய நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி வந்து, அதாவது நேர்கோட்டுல செல்லக்கூடிய ஒரு துகளுடைய இடப்பெயர்ச்சிக்கான ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. that is x equal to something கொடுத்திருக்காங்க. இதுல xங்கிறது என்ன, லென்த் தானே, அதனால மீட்டர். tங்கிறது நேரம். இந்த ரிட்டார்டேஷன் ஆஃப் த பார்ட்டிகிள், ரிட்டார்டேஷனாக பின்னடைவு முடுக்கும் அப்படிங்கிறது. when its velocity becomes 0 is, அதாவது 0 அப்படிங்கிற வெலாசிட்டி இருக்கும்போது, திசைவேகமானது 0 அப்படிங்கும்போது அதனுடைய ரிட்டார்டேஷன் உடைய வேல்யூ என்ன, பின்னடைவு முடுக்கத்துக்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. பின்னடைவு முடுக்கங்கிறது முடுக்கம் தான், ரிவர்ஸ்ல வர்றது, அவ்வளவுதான். புரியுதா? அப்படியே வந்து ஃபார்வர்ட்ல போறதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல வர்றதுக்கு பேரு என்ன, பின்னடைவு முடுக்கம்னு பேரு. சோ ஃபார்முலா என்ன, x ஈக்குவல், ஃபார்முலா கிடையாது, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் x ஈக்குவல் டு 8 பிளஸ் 12t minus t cube னு சொல்லிட்டு திரும்பவும் இங்க வெலாசிட்டி தான் பாருங்க, வெலாசிட்டி தானே கேக்குறாங்க, அதுதான் நம்ம போடுறோம். வெலாசிட்டி ஈக்குவல் டு dx by dt. இது நல்லா கவனிக்கணும் நீங்க. இந்த ஃபார்முலாவை dx by dt ன்னு போடும் பொழுது d by dt ஆஃப் இந்த ஃபார்முலா x 8 plus 12t minus t cube. ஸ்பீடா எழுதுறேன். இது கான்ஸ்டன்ட். இந்த d by dt வந்து இந்த மூணு டேர்முக்குமே பொதுவானது. ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நான் சொல்லியிருக்கேன், கான்ஸ்டன்ட வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 பிளஸ் 12t ன்னு வருது இல்லையா? t யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன இருக்கும்னாக்க, கவனிங்க பாருங்க, t யை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா dt ன்னு இருக்கும், டிவைடட் பை dt. அப்ப dt டிவைடட் பை dt ஈக்குவல் டு 1. அப்ப 12 மட்டும் நமக்கு கிடைக்குது. மைனஸ் இந்த 3 முன்னாடி வரும், 3 t பவர் 3 minus 1. அப்ப என்ன ஆகும், 12 minus 3 t power 2 வந்துருச்சா? சோ இதுல என்ன கேக்குறாங்க, முடுக்கம். அவங்க கேக்குறது முடுக்கம். அப்ப முடுக்கத்துக்கான ஃபார்முலா என்ன, a ஈக்குவல் டு dv by dt. v ஈக்குவல் என்ன ஃபார்முலா சொன்னோம், dx by dt. அப்போ v ஈக்குவல் டு, இது இன்னொன்னு சொல்லலாம், dy by dt க்கு பதிலா இந்த dx by v க்கு பதிலா dx by dt போடலாம் இல்லையா? இப்படியும் போடலாம். அப்ப திரும்பவும் பாருங்க, இந்த வேல்யூவை திரும்பவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ பண்ணும் பொழுது எதை டிஃபரன்ஷியேட் பண்றோம், d by dt ஆஃப் 12 minus 3t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்றோம். இப்ப 12ங்கிறது இங்க கான்ஸ்டன்ட், அது 0 ஆயிருது. திரும்பவும் minus 3t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 முன்னாடி வருது. அப்போ என்ன ஆகும், minus 6ன்னு வரும். t-ல ஒரு பவர் குறைஞ்சிடும். அப்போ minus 60 நமக்கு வந்துடும். கேக்குறது என்ன பாருங்க, கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, when its velocity becomes 0 அதோட ரிட்டர்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நேரம் கொடுத்திருக்காங்களா, so t equal to 3 செகண்ட் அப்படிங்கும்போது t equal to 3 செகண்ட் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குமா, நான் சொல்றேன். நானு இந்த இடத்துக்கு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு, நான் ரெஃபர் பண்ணிட்டு கடைசி உங்களுக்கு வந்து குரூப்ல மெசேஜ் பண்ண சொல்றேன். ஏன்னா இங்க டைம் இது கொடுக்கல, நான் இது பண்ணும்போது அந்த டைம் போடாம இருக்கேன். டைம் இல்லாம நம்ம அந்த t ஈக்குவல் டு 3 செகண்ட் அப்படிங்கும்போது இந்த வேல்யூ வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? நான் இது இந்த கொஸ்டின் மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு. A particle
seventh question, a particle moves along a straight line such that its displacement a particle moves along a straight line such that its displacement at any time t is given by அதே மாதிரி ஒரு displacement இருக்கும்போது ஒரு straight line இருக்கும்போது நம்ம ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. the velocity when the acceleration is 0 முன்னாடி சொன்ன மாதிரியே தான். அதே மாதிரி தான் ஒரு இன்னொரு கேள்வி பாருங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க t cube minus 6t square plus 3t plus 4m mங்கிறது மீட்டர். ஏன் மீட்டர் போட்டிருக்காங்க? ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் உடைய யூனிட் வந்து மீட்டர் அப்படிங்கறதுனால வெலாசிட்டி அப்படிங்கும்போது இத நீங்க என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். that is a ds by dt equal to இந்த 3 முன்னாடி வந்துருது. அப்ப 3t ஸ்கொயர் இது முன்னாடி வருது. இதுல -1 இங்கேயும் -1. அப்போ -12t plus 3 முடுக்கம் அப்படிங்கிறது திரும்பவும் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது? a equal to dv by dt முன்னாடி சொன்னோம். அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது முன்னாடி வந்துருது -1. இந்த d ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. அப்ப 60 - 12. சோ பாருங்க, முடுக்கம் சுழி என்ற நிலையில் முடுக்கம் வந்து சுழி அப்படின்னா a equal to 0 அப்படின்னா t equal to பாருங்க முடுக்கம் இங்க வந்து சுழி அப்படிங்கும்போது that is இது 0 அப்படிங்கறது. அதாவது 60 - 12 equal to 0 அப்படிங்கும்போது 60 equal to 12. அப்ப t equal to 12 by 6 equal to 2. அப்ப 2 seconds நமக்கு கிடைக்குது. அப்போ velocity when the acceleration is equal to 0 அப்படிங்கும்போது என்ன ஃபார்முலா அப்படின்னா velocity தானே இந்த ஃபார்முலா தான் இருக்கு இல்லையா? பாருங்க, இதுதான் velocityக்கான ஃபார்முலா. அப்ப இதுல கொண்டு போய் நம்ம t equal to 2 அப்படிங்கிறதுக்கு பதிலா அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேவா? அப்ளை பண்ணும்போது என்னது? t க்கு பதிலா 2 ஸ்கொயர், இந்த t க்கு பதிலா 2 அப்படி போகும்போது என்ன ஆகுது நமக்கு? 3 into 2 square na 4 minus 24 plus 3. அப்போ 12 minus 24 plus 3 னு வருது நமக்கு. அப்போ எவ்வளவு வருது? 15. அப்போ 15 னாக்க -9. அப்போ -9 செகண்ட். சரியா? இது அதுக்கான சோ பின்னடைவு that is retardation சொல்றாங்க இல்லையா? அதுதான் இந்த ஃபார்முலா. velocity step திரும்ப சொல்லிருக்கீங்க. நான் திரும்ப நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சறேன். இந்த டிஃபரன்ஷியேஷன்ல இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பாருங்க, இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றோம் அப்படின்னா என்ன கேள்வி என்ன போட்டுருக்காங்க கேட்டிருக்காங்க பாருங்க. velocity when the acceleration is 0. velocity அதாவது acceleration 0 இருக்கும்போது அதனுடைய velocity என்ன அப்படிங்கறத கேள்வி. சோ பாருங்க, acceleration இங்க 0, நம்ம டைரக்டா velocity கண்டுபிடிக்க முடியாது. சோ acceleration வந்து 0 அப்படின்னு அப்ளை பண்ணி அதுல இருந்து டைம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க t இருக்குது இல்லையா? அந்த t யோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் இதுல அப்ளை பண்ண முடியும். அதனாலதான் என்ன பண்றோம்? t equal to 2 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். நீங்க எதை கேட்கறீங்கன்னு தெரியல. டிஃபரன்ஷியேஷன் கூட திரும்ப ஒரு டைம் போட்டு காமிச்சிடுறேன் வேணா. பாருங்க, இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3dt ஸ்கொயர் டிவைடட் பை dt minus 12dt by dt plus 3 அப்படியே d by dt of 3 வந்திருக்கும். அது மாறலி, இது அப்படியே 0 ஆயிருது. இது வந்து அடிஷனலா 1. இதுல வந்து என்ன ஆகுது? 3 into 2 முன்னாடி வச்சு எழுதிக்கிறோம். அப்ப இதுல -1 பண்ணணும். 2 - 1 1 -12. அப்போ which is equal to 60 - 12. இதே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டெப்பும் பாருங்க. அந்த ஸ்டெப்ஸ் திரும்ப சொல்லிடலாம். அவங்க கேக்குறது என்ன? when the velocity becomes 0 the retardation of the கொடுத்திருக்காங்க இல்லையா? பாருங்க, இதுல நம்ம velocity இந்த equal to 0 velocity equal to 0 னு அப்ளை பண்ணும்போது t equal to 2 seconds இருக்குது இல்லையா? இந்த இடத்துக்கு நான் தப்பா போட்டேன். இங்க 2 seconds னு போடணும். அப்ப 2 seconds அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இது வந்து 3 seconds கிடையாது, 2 செகண்ட்.
இதுக்கு 7th கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இங்க பாருங்க வெலாசிட்டி 0 அப்படிங்கும் போது திரும்பவும் இந்த ஃபார்முலாவுல அதுல இதுக்கு அடுத்த கொஸ்டின்ல வந்து என்ன இருந்ததுனாக்க பாருங்க, இதுல முடுக்கம் வந்து 0 அப்படிங்கிற நிலையில் இருந்தது. பாத்தீங்களா, முடுக்கம் 0. இப்போ இந்த கொஸ்டின் என்ன இருக்குது, திசைவேகம் சுழி, வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. அப்போ பாருங்க இதுல கொண்டு போய் நம்ம 2 அப்ளை பண்ணும்போது -12. சோ இங்க வந்து நம்ம இந்த இடத்துக்கு -12 வந்திருக்கிறோம். -12 மீட்டர் செகண்ட் பவர் -2ங்கிறது நமக்கு சரியான ஆப்ஷன். ஓகேவா? சோ 8th கொஸ்டின் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். யாராவது லிங்க் போயிருச்சுனாக்கா அடுத்த லிங்க் அப்படியே உள்ள வந்துக்கோங்க. கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். இப்போ 8 கொஸ்டின் தான் முடிஞ்சிருக்கு. சாரி. A ball is thrown vertically downward with a velocity of 20 meters per second from the top of a tower. It hits the ground after some time with a velocity of 80 meters per second. The height of the tower is G ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு செங்குத்தான கோபுரத்தினுடைய உச்சி மேல ஏறி ஒரு பொருளை தூக்கி கீழே போடுறாங்க. 20 எவ்வளவு ஸ்பீட்ல போடுறாங்க, 20 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற வேகத்துல போடுறாங்க. அது வந்து கீழே வரும்போது அதனுடைய திசைவேகம் கொடுத்துட்டாங்க 80 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற வேகத்துல கீழே வருது. அப்ப தரையை அடையும் போது அதனுடைய திசைவேகம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூங்கிறது இங்க தொடக்க திசைவேகம், தட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி. வி இஸ் ஃபைனல் வெலாசிட்டி, இறுதி திசைவேகம். ஜிங்கிறது முடுக்கம், ஹச்ங்கிறதுங்க ஜிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம், தட் இஸ் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அல்லது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஹச்ங்கிறது ஹைட். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சேன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. எஸ்ங்கிறது இங்க ஹைட், a அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், இங்க வந்து புவியீர்ப்பு முடுக்கம், தட் இஸ் கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அப்படிங்கறனால g னு போடுறோம். சோ v ஓட வேல்யூ 80 ஸ்கொயர் ஈக்குவல் டு 20. இது பாருங்க 20 பிளஸ் 2 இன்டு g ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க உங்களே h. அப்போ 80 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளவு, 6400 ஈக்குவல் டு 400 பிளஸ் 20h இல்லையா? அப்போ 20h ஈக்குவல் டு 6400 மைனஸ் 400. அப்போ 6000 வந்திருக்கும் டிவைடட் பை 20. அப்போ அது அடிச்சோம்னாக்க 300. ஸோ 300 மீட்டர். ஸோ ஆப்ஷன் இஸ் டி. ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடா போய்க்கிறோமா, ரொம்ப கம்மியாக தான் பிடிக்க முடிய மாட்டிருக்கு. A car is moving with a speed of 40 km per hour can be stopped by applying brakes after at least 2 meters. அதாவது ஒரு கார் வந்து 40 km/h அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கும்போது பிரேக் நம்ம போடுறோம்னாக்க 2 மீட்டர் போய் நிக்குது. உடனடியே சடனா நிக்காம ஒரு 2 meters அப்படியே டிராவல் பண்ணிட்டு போய் நிக்குது. If the same car is moving with a speed of 80 km/h, what is the minimum stopping distance? அதுவே 80 km/h அப்படிங்கிற வேகத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த கார் நிக்கக்கூடிய மினிமம் சிறும தொலைவு என்ன அப்படிங்கறதா இது. பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபார்முலா என்ன, v ஸ்கொயர் ஈக்குவல் டு முதல்ல பார்த்தா அதே ஃபார்முலா தான் திரும்ப எழுதி இருக்கிறோம். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as அப்படிங்கிற ஃபார்முலாவுல இந்த u ஸ்கொயர் நம்ம கொண்டு போயினாக்க என்ன ஆயிடும், மைனஸ் வந்து இருக்கும் இல்லையா? அதே தான். பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் v அப்படிங்கிற இறுதி திசைவேகம் நின்று போயிருது. கார் வந்து பிரேக் போட நின்றுது இல்லையா? அப்ப இறுதி திசைவேகம் 0 ஆயிருது. தொடக்க திசைவேகம் வந்து 40 km/h. அப்ப 40 km/hனா நம்ம கணக்கு அப்படியே வச்சு போடக்கூடாது. we have to convert this into meter per second. அப்போ 40 km, ஒன்னு மட்டும் நான் போட்டு காமிச்சறேன். கிலோமீட்டர் அப்படினாக்க 1000 மீட்டர். 1 km equal to 1000 மீட்டர் divided by ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கு, 60 minutes இல்லையா? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடிகள் இருக்கு, 1 minute is equal to 60 seconds. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுது. திரும்ப பாருங்க 400 divided by 36. சோ இது வந்து 4 ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? 9 4s are 36, 100 4s are 400. அப்போ which is equal to 100 by 9 meter per second. கம்ப்ளீட் பண்ணி போட்டுருக்காங்க. சோ அதுல u க்கு பதிலா இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. 2a அவங்க கொடுக்கல. அடுத்து வந்து 2. எது 2? 2 மீட்டர் போய் நிக்குது இல்லையா? அதனால அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 னு போட்டுருக்கோம்.
அடுத்தது பாருங்க, இதுல இருந்து ஏ கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? ஏ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? சீக்கிரம் முடிக்குமான்னு தெரியுது பார்த்தா, கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். ஈக்குவல் டு 4a வந்திருக்கும். இந்த பக்கம் வந்திருக்கும் 100 into 100 divided by 9 into 9 equal to 4 into a வந்திருக்கும் இல்லையா? அப்ப a கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 100 into 100 divided by 9 into 9 into 4 வரும். அதுதான் வந்து 10 power 4. இங்க வந்து 9 9s are 81 81 into 4 போட்டுருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி தான் அடுத்த கேஸுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? 40 km/h எப்படி கன்வெர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி எத்தனை km/h கன்வெர்ட் பண்ணணும்? இங்க கூட 80 km/h கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்ப கன்வெர்ட் பண்றோம். கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து s கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து a கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த a ஓட வேல்யூ இதுல a கண்டுபிடிச்சிட்டோமா 2 மீட்டர் போய் நிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால a கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து s. s எத்தனை மீட்டர் போய் நிக்கும்? இதை வச்சு சால்வ் பண்ணி பார்க்கும்போது 8 மீட்டர்ஸ் போய் நிக்கும். திஸ் இஸ் ஸ்டாப்பிங் மினிமம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து 8 மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பாருங்க, இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பாருங்களேன். இது பாருங்க, இது 3 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்ண சொல்றீங்க, நிச்சயமா நான் ஷேர் பண்றேன். பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் இல்லையா 9வது கேள்விக்கான மாடல் தான் இந்த 2 கேள்வியுமே. நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 11வது கேள்வி, பிரீத்தி reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. On the other days, if she remains stationary on the moving escalator, then the escalator takes her up in time t2. The time taken by her to walk up on the moving escalator will be. அதாவது ஒண்ணும் இல்ல, பிரீத்திங்கிற ஒரு பொண்ணு வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போறாங்க. போய் பாக்குறாங்க எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல. அப்படி ஒர்க் ஆகாது இருக்கும்போது அந்த எஸ்கலேட்டர்ல நடந்தே போறாங்க. மேல மேல நடந்து போகும்போது t1 அப்படிங்கிற நேரத்துல மேல ஏறுறாங்க. இன்னொரு நாள் வர்றாங்க, அப்போ வந்து எஸ்கலேட்டர் நடந்துட்டு இருக்கு, அவங்க நின்றுட்டே போறாங்க. புரியுதா? ஒரு நாள் எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகல, இன்னொரு நாள் என்ன ஒர்க் ஆகல, இவங்க நகர்ல எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அப்போ போகும்போது t2 நேரத்துல போறாங்க. இன்னொரு நாள் என்ன பண்றாங்கன்னா எஸ்கலேட்டரும் மூவ் ஆயிட்டு இருக்குது, இவங்களும் நடந்து போறாங்க. எஸ்கலேட்டர்ல நடக்கக்கூடாது, மூவி எஸ்கலேட்டர் நடக்கக்கூடாது, நடந்து போறாங்க. அப்ப வந்து ஆகக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் நின்றுட்டு இருக்கும்போது அதனுடைய வெலாசிட்டி v ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி யாரோ மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, ரிப்ளை பண்ணிட்டாங்க, டைம் வேணும் இருக்கு. நம்ம யாரும் மியூட் பண்ணாம இருப்பீங்க போட்டுருக்கு. ப்ளீஸ் மியூட் யுவர்செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து v2 எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி v2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணிக்கலாம். நீங்க எப்படின்னா பாருங்க, நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திசை வேகம், வெலாசிட்டினாக்க திசை வேகம். அதனாலதான் கேள்வி மட்டும் உங்களுக்கு தமிழ் போட்டுட்டு, ஏன்னா ஃபுல்லா டைப் பண்ணி போடுறதுங்கிறது முடியாம இருந்தது. அதனால வெலாசிட்டி ஈக்குவல் டு, அதாவது எஸ்கலேட்டர் வெலாசிட்டி v2 வச்சுக்கிறோம். இடப்பெயர்ச்சி v காலம் மொத்த பாருங்க, ரெண்டுமே மூவ் ஆறாங்க ஒரே டைம்ல. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி v1, இது v2. இது வந்து பிரீத்தியோட வெலாசிட்டி, இது யாரோட வெலாசிட்டி, இது யாரோட திசை, இது பிரீத்தியோட திசை வேகம். v2ங்கிறது எஸ்கலேட்டரோட திசை வேகம். அப்ப ரெண்டும் ஒரே திசையில போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? we have to add the both values. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப v ஈக்குவல் டு v1 கூட்டல் v2. v1 க்கு பதிலா d by t1 plus v2 க்கு பதிலா d by t2 which is equal to காமனா d இருக்கறனால வெளிய எடுத்துக்கலாம். அப்ப d into 1 by t1 கூட்டல் 1 by t2. அப்போ திரும்பவும் நம்ம LCM தான் t1 t2. அப்ப கூட்டல் பண்ணும்போது t1 கூட்டல் t2 கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபார்முலா. அவங்க கேக்குறது என்ன? டைம் டேக்கன் பை ஹர் டு வாக் அப் ஆன் த மூவிங் எஸ்கலேட்டர் வில் பி. அப்ப t ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, அல்லது v ஈக்குவல் என்ன ஃபார்முலா, d by t. இதுல இருந்து v கண்டுபிடிச்சீங்கன்னா d by v. அப்ப v யோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை அப்ளை பண்ணிட்டு இது அப்படியே மேல போயிருக்கு.
இந்த du இந்த du கேன்சல் ஆயிருது. அப்ப t1 t2 by t1 plus சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி இன்னொரு क्वेश्चन பாத்துறலாம். நீங்க அடுத்த செஷனுக்கு போகணும் இல்லையா? A train of 150 meter length is going toward north direction at a speed of 10 meter per second. அதாவது ஒரு 150 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். அது எப்படி போகுது? வடக்கு நோக்கி போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஸ்பீட்ல? 10 மீட்டர் per secondங்கிற வேகத்துல போகுது. A parrot flies at the speed of 5 meter per second. பேரட்ங்கிறது என்ன? கிளி தானே. கிளி வந்து இப்படி ட்ரெயின் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. கிளி வந்து என்ன பண்ணுதுன்னா இப்படி பறந்து இப்படி வந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் கிளி. இந்த கிளி வந்து பறந்து எங்க இது வந்து நார்த் டைரக்ஷன்ல போகுது. இது வந்து கிளி வரக்கூடிய டைரக்ஷன் வந்து சவுத். ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 10 மீட்டர் per second. கிளியோட ஸ்பீட் வந்து 5 மீட்டர் per second. அப்ப ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அதாவது சேம் பிரீத்தியும் எஸ்கலேட்டரும் சேம் டைரக்ஷன் இருந்ததுனால v1 plus v2 ன்னு போட்டோம். இப்படி ரெண்டு ஆப்போசிட்ல வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதனுடைய டைரக்ஷன் நல்லா கவனிக்கணும். நீங்க அதாவது ட்ரெயின் போறது வந்து 10 மீட்டர் per second. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயினுடைய திசைவேகம். இதுவே வந்து கிளியோட திசைவேகம் அப்படிங்கும் போது ஆப்போசிட்ல வர்றாங்க. இந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட்ல வர்றதுனால மைனஸ்னு எடுத்துக்கிறோம். அப்ப டோட்டல் அப்படிங்கும் போது இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்றோம். vp minus vt. vpங்கிறது பேரட்டோட திசைவேகம், கிளியோட திசைவேகம். கிளி இது வந்து ங்கிறது ட்ரெயினோட திசைவேகம். இப்போ பாருங்க -5 மைனஸ் இது ட்ரெயினோட திசைவேகம் பிளஸ். அப்போ -15 அப்படிங்கிறது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? அப்ப பாருங்க parrot appears to move with the speed of parrot. நமக்கு ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த கிளி பறக்கிறது எவ்வளவு ஸ்பீட்ல பறக்கிறதா தெரியும். 15 மீட்டர் per secondல நார்த்ல இருந்து சவுத்துக்கு போறதா தோணும். அப்ப டைம் டேக்கன் பை parrot to cross the train equal to டைம் டேக்கன் என்னது? v equal to திரும்ப அதே ஃபார்முலா தான். இதுல t கண்டுபிடிச்சீங்கன்னா வரும் d by v. அப்போ 150 டிவைடட் பை பேரட்டோட திசைவேகம் 15. சோ அடிக்கும்போது 10 செகண்ட்ஸ் கிடைச்சது. ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்தலாம், அதுக்கு அப்புறம் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். The x and y coordinates of the particle at any time are x equal to 5t minus 2t square and y equal to 10t respectively. when வேற வந்து x and y வந்து மீட்டர், t இன் செகண்ட்ல கொடுத்திருக்காங்க. acceleration of the particle at t equal to 2 seconds கேட்டிருக்காங்க. 2 டைம் வந்து 2 செகண்ட் அப்படிங்கும்போது அதனுடைய முடுக்கம் என்ன? அதனுடைய ஆயச்சுக்களுடைய மதிப்பு கொடுத்தாங்க. x equal to something, y equal to something கொடுத்துட்டாங்க. so t equal to 2 அப்படிங்கும்போது அதனுடைய முடுக்கம் என்ன அப்படிங்கறாங்க. பாருங்க x equal to 5t minus 2t square, y equal to the value. சோ முடுக்கம் அப்படின்னா நம்ம இடப்பெயர்ச்சியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு திசைவேகம் கிடைக்குது. when we differentiate the value of displacement we get velocity இல்லையா? அப்ப dx velocity இத டிஃபரன்ஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லிருக்க முன்னாடியே. அப்போ dx by dt க்கு பதிலா vx ன்னு எழுதிக்கலாம், dy by dt க்கு பதிலா vy ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றோம். vx ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் போயிருது, -4 மட்டும் கிடைக்குது, இது 0 ஆயிருது. ஆக்சலரேஷன். சோ ரெண்டு பாருங்க, x கோஆர்டினேட் கூட சொல்லிருக்காங்க, இன்னொரு y கோஆர்டினேட். பாருங்க நீங்க போடும் பொழுது அந்த யூனிட் வெக்டர்ஸ் போடும் பொழுது i கேப், இது என்னது j கேப். இன்னொரு z அச்சு இருந்ததுனாக்க அது என்னது k கேப்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது a equal to ax i cap plus ay j cap. இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருச்சு இங்க. அப்ப நமக்கு இருக்கிறது x அச்சினுடைய கோஆர்டினேஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ -4 i cap. the acceleration of the particle at t equal to 2 second அப்படிங்கும்போது நமக்கு என்னதான் இருக்குது? இங்க -4 மட்டும் தான் இருக்குது. so -4 is the
உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு நம்ம இதுக்கு மேல நடத்திட்டு இருக்கோம்னா உங்களுக்கு அடுத்த செஷனுக்கு போகணும். இது அப்படியே நான் வந்து உங்க குரூப்ல உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனாக்கா அந்த குரூப்ல சார்கிட்ட கேளுங்க. இந்த செஷனை பத்தி உங்களுடைய வியூஸ் வந்து கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது அப்படியே என்னோட யூடியூப் சேனல்ல பீட்டா ஸ்கை அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கும், அதுல போடுறேன். அதை கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you so much, sir. Thank you, Thank you, sir. sir. Thank you, Thank you, sir. 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 இங்க பாரு, இது கூட தெரியலையா? Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. அக்கா போட்டோ காமிச்சாங்க, போட்டோ எடுத்து வீட்ல போய் எடுத்தோம். என்ன மாதிரி இதெல்லாம் இருக்காதீங்க. அந்த ட்ரெஸ் தான் நல்லாவே நீங்க எனக்கு வராது. நான் சொல்றேன், நீங்க போடுங்க. எடுத்துட்டு வரும். அதெல்லாம் இது பண்ணுங்க. இப்ப நான் போட்டேன், எங்க போகுது? சும்மா வீட்ல இருக்கும்போது சும்மா நம்ம டைம் பாஸ் போட்டுதாங்க. டைம் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்கன்னா எனக்கு அக்கா இருக்குன்னு தான் ஆசை. அக்காவோ தங்கச்சி இருந்தாலே ஆடி அது விளையாட மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் அக்கா தங்கச்சி விளையாண்டாலே சண்டை வரும். இந்த சைடா இந்த சைடா ரைட்டா லெஃப்டா? ரைட் தான் எடுப்பாங்க. லெஃப்ட் எடுக்கறாங்க. நான் இப்படிதான் எடுப்பேன். சரி எப்படியோ நேத்து கூட இப்படிதான் எடுத்தேன். லெஃப்ட் தான் எடுப்பேன். வெளியே போயிட்டாங்க. இல்ல இப்பதான் கொஞ்சம் நான் தமிழ்ல பேச கத்துக்கிட்டேன். அது ரொம்ப இப்பதான் நான் சின்ன பிள்ளை. நான் பேசலாம் சூப்பர் பண்றேன். அக்கா